ஹாய், ஹவ் யூ ஆல்? நான் இன்னைக்கு ப்ரான் வச்சு ஒரு புது டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். அது எங்கள் ஊரில் வந்து இறால் உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜஸ்ட் ஒரு பட்டன் தான், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. பிகாஸ் என்னுடைய அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும்ல. ஓகே, prawns 300 grams, ரெண்டு உருளைக்கிழங்கு, பொட்டுக்கடலை அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன், வெட்டி வச்சிருக்க 3 வெங்காயம், தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, தேங்காய் அரை மூடி அரைச்சது, முட்டை 1, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, பட்டை 2 துண்டு, 2-3 கிராம்பு, புதினா, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. வாங்க செய்யலாம். இப்போது பேனை வச்சு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து இதில் போடுறேன். இதில் வெறும் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதை போட்டு இதை வேக விட்டுடலாம். இதை நம்ம தண்ணி எண்ணெய் எதுவுமே இல்லாமல் தான் வெறுசாக தான் வேக வச்சுருக்கோம். இந்த மாய்ஸ்டர் போகிற வரைக்கும் 3 to 4 minutes வேக விட்டால் போதும் ப்ரான்ஸை. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போது ப்ரான்ஸை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம வந்து ப்ரான்ஸை வந்து முழுசாக தான் செய்வோம், கிரேவி இல்லைன்னா குழம்புல போடுவோம். இது வந்து அரைச்சி செஞ்சால் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. அது ப்ரான்ஸாக என்னன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இதுவாக இருக்கும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 2 அதை போட்டுக்கிறேன். இப்போ நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயம் அதை போட்டுக்கிறேன். பாக்கி வந்து நான் 3 வெங்காயம் நறுக்கி வச்சேன். இது பாக்கி வந்து குழம்புக்கு வச்சுக்கலாம். இதுலயே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன்.
இப்போ இதில் இன்னும் கொஞ்சமும் போட்டுக்கிறேன். இது வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் பொட்டுக்கடலை மாவை போட்டுக்கணும். இப்போ இதிலையே கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க புதினா இலையை போட்டுக்கிறேன். நல்லா ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கதா இருக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு பேனை வச்சுக்கலாம். பேன் காயிட்டோம். பேன் காஞ்சிடுச்சு. இப்போ பொரிக்க தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை எலுமிச்சம்பழம் சைஸுக்கு உருண்டையாக உருட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பால்ஸையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு சாஸ் பேனை வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவரும் இதில் இருக்கும், எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. இப்போ இதில் வந்து ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா வெடித்து வந்ததும் இதில் வந்து வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதில் வெட்டி வச்சிருக்க 2 தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் வதக்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். இதில் இப்போ வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பை போட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி இதை வந்து மூடி போட்டு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வேக வச்சிட வேண்டியது தான். நான் ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த கிரேவியை.
உருளைக்கிழங்கு வெந்திருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க 1 கப் தேங்காவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். திக்னஸை பொறுத்து நம்ம பார்த்து ஊற்றிக்க வேண்டியது தான். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். நான் வந்து 300 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்தேன். அதில் வந்து 14 உருண்டை வந்தது. இப்போ இதை வந்து நம்ம குழம்புல போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் தேவையானதை போட்டுக்கிட்டு பாக்கியை வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ½ லெமனை புழிஞ்சு கொத்தமல்லி இலை தூவி கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அந்த உருண்டையில் ப்ரான்ஸோட டேஸ்ட்டும் மிளகுத்தூள் பச்சை மிளகாவோட காரமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ ஹோப் யூ லைக் இட். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. பாய். ஹாவ் அ பிளெஸட் டே.